Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இதை நான் வந்து காலையில் 10 o'clock போடுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உதவி செய்த நமது மாணவர் மற்றும் அவருடைய பெற்றோர், அது மட்டும் அல்லாமல் என்னுடைய நண்பர், இந்த வீடியோக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உதவி செய்த அந்த நண்பருக்கு நமது எஸ்ஏபி வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் எல்லா சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே, சார் எல்லா இமேஜஸ்லேயும் உங்கள் ஃபோட்டோவை போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி நம்ம சேனலோட பேரையும் போட்டிருக்கிறீங்க, அது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது, மனசில் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு வேறு வழி இல்லை. எதனால் அப்படின்னா, நம்ம நம்ம அப்படிங்கிறது உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எஸ்ஏபி வியூஸில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல கண்டென்ட்டுகள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இது எல்லாத்தையுமே இம்மிடியட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னும் ஒரு சில சேனலில் போட்டிருக்காங்க. அது வந்து போட்டாலும் பரவாயில்ல, அது என்னமோ அந்த கண்டென்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அவங்களே மேக் பண்ணி போட்ட மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இம்மிடியட்டாக நம்ம சேனலில் இருக்கிற வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறோம். அது வந்து இன்னொரு சேனலில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல், இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் தானே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்டப் பண்ணி கொடுக்கறது வந்து அது நியாயமும் இல்லை, முறையும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் என்னுடைய பேர், என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? போயிட்டு அதில் 3 நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. அந்த 3 நோட்டிஃபிகேஷனையும் நான் காலையிலேயே சொல்லிட்டேன். அதில் இப்போ எப்படி ரவுண்ட் 2க்கு, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1, 2, 3வது அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணணும். 92.5% ரிசர்வேஷன், கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் MBBS BDS கோர்சஸ், கவர்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டு இன்க்ளூடிங் மைனாரிட்டி, NRI, லேப்ஸ்டு NRI கோட்டா 23-24 செஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதில் இன்னும் நடுவில் ஒரு இன்ட்ரப்ஷனையும் கொடுத்துட்றேன். அதாவது NRI அன்ஃபில்டு சீட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டா சீட்ஸு, இதெல்லாமே வந்து அன்ஃபில்டு சீட்ஸு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீடியோவும் போட்டுட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்கும், நம்ம சேனலில் போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த டெமோ வீடியோ முடிச்சிடலாம். 92.5% கிளிக் ஹியர் டு அப்ளை, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகிறோம், யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணுறோம், அதில் MBBS BDS இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா 92.5% அப்படின்ற இந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அடுத்தது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆல்ரெடி டிஎன் மெடிக்கல் ரவுண்டு ஒனில் நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போகணும். டிஎன் மெடிக்கலுக்கு ரவுண்டு ஒனில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், 92.5% ரிசர்வேஷன், MBBS BDS கோர்சஸ், கவர்மெண்ட், மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி, NRI லேப்ஸ் அண்டு NRI கோட்டா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ட்டு இருக்கும். இந்த க்ரீன் கலர் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், லாகின் ஐடி கொடுக்கணும். உங்களுடைய லாகின் ஐடி கொடுங்க, அப்புறம் பாஸ்வேர்டு கொடுங்க, சைன்இன் கொடுங்க. ஓகேவா? இதை முடிச்சுட்டு அடுத்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல என்னோடய ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா,
இந்த ஃபோட்டோவில் உங்களுடைய எல்லா ப்ரொஃபைலும் வெளியில் வந்துடும். நீங்கள் ரவுண்ட் 1 ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணினதுனால உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரவுண்ட் 1 முடிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் இது வந்து வெரி வெரி ஈஸி மெத்தட் தான். ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுடைய பெயர், உங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் இதெல்லாம் அதில் கிளிக் ஆகிருக்கும். கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துருங்க. ஓகேவா? அவங்களுடைய அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரைவசி வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் மறைச்சிருக்கிறேன். இதில் பாருங்கள், டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி டு எனி1. உங்கள் நுழைவு ஐடி, கடவுச்சொல் மற்றும் குறுஞ்செய்தியை யாருக்கும் பகிர வேண்டாம். இப்போது இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், இந்த வீடியோ இந்த ஸ்லைடெல்லாம் இன்றைக்கி எடுத்தது தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 இருக்குங்களா? அதில் பாருங்கள், 21/8/2023 காலையில் 10 மணிக்கு லிங்க் ஓப்பன் ஆகிருக்குது. 22/8/2023 5 மணி வரை டைம் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இப்போ நம்ம இந்த எழுதிட்டு இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஒரு எல்லோ கலரில் ஒரு பெல் இருக்கும். ஓகேங்களா? அந்த பெல் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் க்ரீனாக மாறிடும். இப்போது ஒவ்வொரு ஸ்லைடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு டைம் இருக்கும். 21 ஆகஸ்ட் இன்றைக்கி தான் 2023 2:35 ஆஃப்டர்நூனில் போட்டது. ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே நான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், பார்த்துக்குங்க. 21 ஆகஸ்ட்டு 2023 2:34. ஓகேங்களா? இதுவும் அதே தான். 21 ஆகஸ்ட் 2023 2:34 PM. சரி, அடுத்தது இந்த ஸ்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தோம்? இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்குது, பார்த்துக்க சொன்னேன். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கடவுச்சொல் யாருக்கும் குறுஞ்செய்தி போன்றவற்றை யாருக்கும் பகிர வேண்டாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல இன்றைக்கி டேட் இருக்கும், டைம் இருக்கும். 22/8/2023 5 மணி வரை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டைமு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து நம்ம எல்லா ப்ராசஸும் ரவுண்ட் 2க்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் கலரில் மாறிடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறேன். ரவுண்டு 2ல் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரவுண்ட் 1ல் எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ நான் ரவுண்ட் 2ல் கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் திரும்ப ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது, அதை நான் வந்து இப்போ அப்கிரேடேஷன் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்றவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல, இப்போ திரும்பவும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்றவங்களும் அந்த பாயிண்ட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களும் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. சரி, ஓகே. அடுத்த ஸ்லைடு என்ன வருது? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பாப்அப் விண்டோ. ஓகேங்களா? இந்த பாப்அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட். ஓகேங்களா? ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். அப்போ இன் திஸ் கவுன்சிலிங் அப்படின்னா எந்த கவுன்சிலிங்கு? ரவுண்டு 2. அதில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி எடுத்துட்றேன். கொஞ்சம் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அவ்வளோ கிளியராக வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங், அதாவது இன் திஸ் அப்படிங்கிறது ரவுண்டு 2. கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னா அடுத்த பேஜ் வரும். ஓகேங்களா? அடுத்த பேஜில் என்ன வருது? மறுபடியும் இன்னொரு பாப்அப் விண்டோ வருது. ரைட்டு, ஓகே, இருங்க. அடுத்தது இது கடைசியாக சொல்லியிருந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி டு எனி1. உங்கள் நுழைவு ஐடி, கடவுச்சொல் மற்றும் குறுஞ்செய்தி யாருக்கும் பகிர வேண்டாம். ஓகேங்களா? இதை க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது? இந்த இடத்துல முதல்ல நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் இருந்தது இல்லைங்களா, சாஃப்ரான் கலரில் இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு? க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இன்றைக்கி டேட்டில் 21 ஆகஸ்ட் 2023 2:38 PM எடுத்தது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல இதெல்லாமே நம்ம வந்து ரவுண்டு 1க்கு செஞ்சது தான். இந்த இடத்துல முதல்ல பார்க்கும்போது சாஃப்ரான் கலரில் இருந்தது, இப்போ என்ன கலரில் மாறிடுச்சு? க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இந்த இடத்துல இருந்த பெல் ஐக்கானை காணோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராசஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பெல் ஐக்கான் வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை. அடுத்தது என்ன? இன்னமும் நம்ம செய்ய வேண்டியது ரவுண்டு 2க்கு நம்ம செய்ய வேண்டிய 2 ப்ராசஸ் இருக்குது. அது வந்து 24/8/2023 10 மணிக்கு 24/8/2023 காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குது? இதெல்லாம் வந்து ரவுண்ட் 2க்கான ஷெட்யூல்லையே வந்துடுச்சு. 28/8/2023 5 மணி வரை உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் இருக்குது. ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடணும். ரிசல்ட் வந்து 31/8/2023 ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்லைடை நடுவில் சொன்னோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் விண்டோ. இந்த பாப்அப் விண்டோவில் என்ன முடிஞ்சிருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல இந்த செஃப்ரான் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொடுத்துடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல ஓகே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஓகேன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்குதா, இந்த செஃப்ரான் கலரில் இருக்குதா, இது ரெண்டும் இப்போ என்னவா மாறப்போகுது அப்படின்னா, என்னவா மாறப்போகுது? இந்த மாதிரி மாறிடும், க்ரீன் கலரில் மாறிடும். இந்த க்ரீன் கலரில் மாறி இருக்கும். எதனால்? ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றதுனால. வெரி வெரி சிம்பிள் மெத்தட். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இவ்வளோ நேரம் டைம் எடுத்து சொல்லிட்டேன். நான் பேசின டைமை விட நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். நான் பேசியிருக்கிறது 11 minutes 49 seconds, 11 minutes 49 seconds சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் 2 மெசேஜ் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரை யாரெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா, பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் MBBS புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளலாம். அதுவும் வந்து கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் ரவுண்டு 2ல் கலந்துக்கிற எல்லா மாணவர் மற்றும் மாணவியர் மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷனை நாளை, ஓகேங்களா, 22/8/2023 மாலை 5 மணிக்குள் மறக்காமல் பதிவு செய்து விடுங்கள். இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு தான் ரவுண்ட் 1ல் கலந்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். பாய், see you, have a nice day.